நம்ம அப்ப அமெரிக்கா கையில தான் இருக்கா உலகம் வந்து அடுத்து எப்படி போகணும் அப்படின்றது அவங்க தான் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துலயும் இருக்காங்களா? ஆமா, நிச்சயமாக இருக்காங்க. இந்த வேர்ல்டு ஆர்டர்னு நம்ம சொல்றீங்களா, இந்த வேர்ல்டு ஆர்டரை நிர்ணயிக்க அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிர்ணயிக்க வேண்டிய இடத்துல அமெரிக்கர்கள் தான் இருக்காங்க. இதுக்கு பெரும்பான்மையான காரணம் அவர்களாக தான் இருக்காங்க. ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் ஒத்துக்கிட்டாங்க 2050 ஆண்டுக்குள்ளாக நாங்கள் நெட் கார்பன் ஜீரோக்கு வந்துருவோங்கிறாங்க. அவங்க இன்னைக்கு வந்து ஃபாசில் ஃபியூல்லேருந்து வெளியேறி அவங்க ரினியூவல் எனர்ஜி நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா மட்டும்தான் இன்னும் பிடிவாதமாக இருக்கின்றது. நீங்கள் அமெரிக்கன்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வராமல் இருக்கணும். அப்போ நமக்கு ட்ரம்ப் வர்றதுங்க இங்கே ரொம்ப ஆபத்தானதான். என்னன்னா அவர் நாடு எங்கள் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனாலுமே வந்து போன குளோபல் வார்மிங் வந்து பற்றி பேசும்போது பார்த்தீங்க, என்ன நீங்கள் வந்து குளோபல் வார்மிங் பேசுகிறீங்க, பனி பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னாரு. ஸோ அவர் வந்து இந்த காலநிலை மாற்றத்துக்கான அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டை வந்து இது வந்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சாதகமாக கொண்டு இருக்குது, இதில் நிச்சயமாக நான் கையெழுத்து விட மாட்டேன். அப்போ அவருடைய பர்சனலாக இருக்கக்கூடிய பாலிசிஸ், ஏன்னா அவர் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து அவரை ப்ரொமோட் பண்ணுறாங்க, அவருக்கான சப்போர்ட் பண்ணாங்க. எலன் மாஸ்க் போன்ற ஆட்கள்லாம் என்ன பேசுகிறாங்க, இதுக்கு டெக்னோக்ராண்ட் தீர்வு வைக்கலான்னு பார்க்குறாங்க, இல்லைன்னா நாம எல்லாம் மார்ஸ்க்கு போயிடலான்னு பார்க்குறாங்க.